இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம வீட்டில் சனிக்கிழமை சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கடையில் தாங்க நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை வந்து உருவிட்டு அந்த குச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரசம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல். சாதத்துக்கு அரிசி கழுவி ஊற வச்சிட்டேன், பருப்புமே ஊற வச்சிட்டேங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். கட் பண்ண கேரட் பீன்ஸு கொஞ்சமாக பட்டாணி ஊற வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸு பட்டாணியெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதக்குவாங்க. வதங்கிச்சுன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கீரை கடையிறதுக்கு இந்த மாதிரி பாதி அளவுக்கு வந்தால் போதுங்க பருப்பு. நான் குக்கரில் வேக வைக்கல, அது வந்து சட்டிலே வேக வச்சிட்டேன். நம்ம வந்து பாதி அளவுக்கு தான் வேகணும் பருப்பு. ஏன்னா அப்போ தான் வந்து கீரை கூட மீதி இருக்கிற கால் பாதியும் வெந்துடும். கீரை நல்லா கலர் கத்தியாக வருங்க கடைஞ்சாக்கா. முருங்கைக்கீரையை மூடி வேக தேவையில்லை, அப்படியே வேகட்டும். ஒரு 5-6 நிமிஷம் வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வேக வேணாம், வெந்ததுன்னா கலர் மாறிடும். ரொம்பவும் வேகவும் கூடாதுங்க முருங்கைக்கீரை. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காய் வேகிறது மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கீரை போட்டு ஒரு 5-6 நிமிஷம் ஆகிடுதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே கொஞ்சமாக ரசம் வச்சுக்கிறேன். இதில் வந்து தக்காளி நல்லாவே கையால் பிசைஞ்சு வச்சிட்டேன். இந்த முருங்கை இருக்க வச்சு தாங்க வைக்க போகிறேன். ரசம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்தமாரி வைக்கக்குள்ள. இது நல்லா இந்தமாரி வச்சு அம்மி இருந்ததுன்னா அம்மியில் கூட வச்சு நசுக்குவாங்க. இல்லை இப்போ இந்தமாரி இடுக்கல்லில் இருந்ததுன்னா கூட இதை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. சாதமும் வெந்துடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ் பொரியலுமே நல்லாவே வெந்துடுது. கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா இந்த அளவு நல்லா மசிச்சதும் உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். 2 காஞ்சி மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறோம். உங்களை காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவாங்க. வடகு சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து வடகம் கலப்பிடலாங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த கீரை தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ, கட்டியாக வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா நம்ம வடிகட்டின தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வடகம் பொரியலும் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த முருங்கைக்கீரைக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியலும் அப்படி இல்லைன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் பிடிக்குங்க. சரி, கத்திரிக்காய் வாங்கின்னு வந்து ஒரு 2-3 நாள் ஆகிடுது. கொஞ்சம் கருப்பாக வர ஆரம்பிச்சிது. அதனால் பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அது மட்டும் வெறும் எண்ணெய் பூண்டு மட்டும்தான் போட்டு காய்ச்சி எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கொஞ்சமாக வடகு சேர்த்துக்கலாம். வடகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் பூண்டு ஊற்றி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வடகு சேர்த்து இந்த மாதிரி வெறும் எண்ணெயிலேயே வதக்கூட இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சேர்த்து வதக்கி செய்யலாம். நான் வந்து வெறும் வடகம் பூண்டு மட்டும்தாங்க வதக்கி செய்கிறேன். இது ஒரு வாசனையாக நல்லா இருக்குது, சூப்பராக டேஸ்ட்டு. எனக்கு இந்த மாதிரி பண்ணால் கத்திரிக்காய் பொரியல் பிடிக்கும். அதனால் இதை நல்லா வதக்கலாம். இது எண்ணெயில் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். நான் வந்து கொஞ்சம் அப்படியே தாங்க ரொம்ப குழைய வேக விடல, அப்படியே கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் வேக வைக்க போகிறேன்.
இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் ரொம்ப வேணாம், வெயில் நாளில் வந்து ரொம்ப காரம் சேர்த்துக்காதீங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே வெந்துடுங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு கத்திரிக்காய் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கட்டி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவாங்க. நிறையா கொதிக்க விடக்கூடாது. கூடிய கட் பண்ண பட்டம் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சூப்பராக வந்து நம்ம வீட்டு லஞ்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சுட சுட சாதம், சாதத்துக்கு முருங்கைக்கீரை கடையல், அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை எனக்கு போட்டு சாங்க பருப்பு தண்ணிலாம் ஊற்றி சூப்பராக ஒரு ரசம், அதுக்கப்புறம் தொட்டுக்கிறது கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல். சூப்பராக இந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.